டே 47 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து 150 கிராம்ஸ் வெயிட் லூஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனால் நியூ இயர் அன்னைக்கு நல்லாவே சாப்பிட்டேன். டயட் எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஈவன் வாக்கிங் கூட போகலை நான். ஆனாலுமே எனக்கு வெயிட் வந்து லூஸ் ஆயிருக்கு. தென் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த வெந்தய தண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் நேற்றே நல்லா சாப்பிட்டனால இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்லாம், மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மார்னிங் வந்து கம்மியா தான் எடுத்துக்கலான்னு சொல்லி ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அண்ட் சீட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து வாட்டர் வச்சு சோக் பண்ணியிருந்தேன். அவருக்கு மில்க் வச்சு சோக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு 140 கிராம்ஸ் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் புடலங்காய் அண்ட் பருப்பு வச்சு ஒரு தால் மாரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும், அது கூட 2 பாயில்டு எக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் என்னன்னு தெரில, எதுனா டயர்டுன்னு தெரில, நல்லா தூங்கிட்டேன் மத்தியானம். வழக்கமா ஆஃப்டர்நூன் நான் தூங்க மாட்டேன். பட் இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கவே எனக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நான் டீ தான் எடுத்துக்கிட்டேன். டீ வந்து ஒரு 100 ml எடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அப்படியே நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ வாக்கிங் போயிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதனால பிஃபோர் 7:30க்குள்ள என்னோட டின்னர் எடுக்க முடியல. அண்ட் மார்னிங்லேருந்து புரோட்டீன் கரெக்டாக இன்டேக் பண்ணாத ஒரு ஃபீல். அதனால ஒரே ஒரு ரெசிபி மட்டும் நான் வழக்கமா பண்றது பண்ணேன். சோயா வச்சு. ஜஸ்ட் ஒரு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். இந்த மாரி ஒரு பாத்திரத்தில வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கும் பண்றனால கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால பூண்ட குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க இத ஆட் பண்ணாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பூண்டு ஆட் பண்ணிட்டு, அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ண பச்சை மிளகாய், தென் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து சோயாவ ஹாட் வாட்டர்ல வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு, அதோட தண்ணிய நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, தயிரு, காரத்துக்கு தேவையான மிளகா பொடி அண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ, இத அப்படியே நம்ம வந்து இதில சேர்த்துக்கலாம். இதோட தயிர்ல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ, அத நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இதில வந்து கருவேப்பில ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். டயட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை புரோட்டீன் இது. ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இது கூட நான் வந்து 2 சப்பாத்தியும் அண்ட் மத்தியானம் பண்ணியிருந்த தாலும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் வந்து ஹேபிட்ஸ்ல வந்து 4 தான் பண்ணியிருந்தேன். பிஃபோர் 7:30க்கு முன்னாடி என்னால சாப்பிட முடியல. மத்தபடி எல்லாமே டிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.